ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓட்ஸ் எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தேவையானது கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கேப்சிகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, முட்டை, அப்புறம் வந்து மேகி மசாலா இருக்கு இல்லையா? அது ஒரு 1 ஆர் 2 பாக்கெட்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா அப்படியே குட்டி குட்டியாக ஆகிற அளவுக்கு சாப்ஸ் ஆகணும். சாப்பர்லனாலும் குட்டியாக நறுக்க முடிஞ்சால் நறுக்குங்க, இல்லை மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடிச்சு விட்டிங்கன்னா போதும். ஊறி இருந்த ஓட்ஸில் ஒரு 2 அல்லது 3 முட்டையை உடச்சி ஊற்றி இந்த காய்கறிகளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மேகி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. தவா வந்து ஒரு 1 ஆர் 2 வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நிமிஷம் ஆகும் இந்த ஒரு தோசை வேக. நம்ம அடை தோசை இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். ஏன்னா காய்கறிகள்லாம் வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பேனையுமே வச்சுருவேன். அப்படின்னா ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு. ஒரு 1 1/2 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே ஓப்பனில் விட்டுருங்க. சூப்பரான ஓட்ஸ் தோசை ரெடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன்